ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் வராதாங்க, வாங்க பார்க்கலாம். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் தான் இந்த அதிசய சக்தி கொண்ட திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலோட முழு பேர் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவில். இந்த கோவில் 700 அதாவது 700 ஆண்டுகளுக்கு முன்பே இது ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவிலில் பிள்ளை அதாவது அந்த திருமேனி வளர்ந்து கொண்டு இருப்பதாக அந்த ஊர் மக்களை நம்புகிறாங்க. அதுவும் நடக்கவும் செய்யுது. இதோட ப்ரூஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோவிலில் வச்சுருக்காங்க. நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் அதையும். அப்புறம் இந்த கோவிலில் கிணறு கூட தண்ணீரே வற்றாதுங்க. அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக எப்போ ஃபஸ்ட்டு இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்துக்கிங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் பாருங்க எவ்வளோ பழசுன்னு சோழ மன்னன் குலோத்துங்க சோழன் இந்த கோவிலை உருவாக்கியிருக்காரு. காணிப்பாக்கம் கோவில் வெறும் கோவில் மட்டும் இல்லைங்க, அது நம்பிக்கை, நீதி, அதிசயம் இது மூன்றும் சங்கமங்க. ஸோ இந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலோட சிறப்பு மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். விநாயகா வரசித்தி விநாயகா எங்களை காத்தருள்வாயாக. சொல்லுங்க, விநாயகா வரசித்தி விநாயகா எங்களை காத்தருள்வாயாக. இதில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பிள்ளையார் சதுர்த்தி மகோத்சவம். அதாவது பிள்ளையார் சதுர்த்தி அப்போ 21 நாட்கள் பிரம்மோத்சவம் நடைபெறுங்க. இந்த கோவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருவிழா. இது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நாள் அப்போ, இந்த 21 நாள் அப்போ இந்த பிள்ளையாரை வணங்குவாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு திருவிழா. எங்களுக்கு இந்த தெய்வ தரிசனம் கிடச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க. அதனால் நாங்கள் சென்னை பைபாஸில் இருக்கிற ராஜஸ்தானி தாபாக்கு தாங்க போயிருந்தோம். இதில் நாங்கள் சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, காஜு கிரேவி இது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு இல்லை நாங்கள் என்ன புதுசாக சாப்பிட்டோன்னா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பு ரொட்டி ட்ரை பண்ணவங்க. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தியில் ஜோவ ரொட்டின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், லெமன்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் அது சாப்பிட்ல. ஏன்னா எங்களுக்கு லைட்டாக பயமாக இருந்தது, அது சாப்பிட்டா எங்கே ரொம்ப காரமாக இருக்குமோன்ட்டுன்னு. இப்படி தாங்க எங்களோட இந்த தெய்வ தரிசனமும் நல்ல சாப்பாடும் போச்சு. இவ்வளோ தாங்க எங்கள் வீடியோ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.